Hi friends, welcome back to my channel. முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான சூப் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பூண்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, மீடியமாக இருந்தால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நான் தக்காளியும் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இப்போ இது வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்க, சும்மா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்சு இல்லைங்களா, அந்த பொடியை வந்து இதில் போட்டுக்கணும். மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். போட்டு இதில் வந்து இந்த ஜாரில் வந்து கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முருங்கை இலை, இந்த முருங்கை இலையை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி. ஃபைனலாக நம்ம டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமாவே நல்லா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.